ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஒரு பொண்ணை எப்படி வெக்கப்பட வைக்கிறது. ஸோ அது உங்கள் லவ்வராக இருக்கட்டும், க்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்ச பொண்ணாக இருக்கட்டும், அவங்கள எப்படி வந்து ஒரு பேசுகிறது மூலமாகவே வெக்கப்பட வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 5 டிப்ஸாக பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த 5 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக லவ் பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெக்கப்பட வைக்க முடியும், ஸ்மைல் பண்ண வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இது 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இதை உங்களோட பார்ட்னர்கிட்டையோ இல்லை உங்களோட க்ரஷ்கிட்டையோ இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுக்கு தான் அடித்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வேறு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அந்த 5 டிப்ஸ் என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது. ஸோ பொண்ணுங்களுக்கு எப்போவுமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது ரொம்பவே பிடிக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற பசங்களையும் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த பிடிச்ச லிஸ்ட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணோ இல்லை க்ரஷ்ஷோ உங்கள் லவ்வரோ கண்டிப்பாக நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறத ரொம்பவே விரும்புவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி வெக்கப்பட வைக்கணும்னாலும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது காம்ப்ளிமெண்ட் எப்படி கொடுக்குறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் தாங்க. நீங்கள் எதுவுமே பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் அவங்க ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரியோ இல்லை சம்திங் ஏதோ சுடிதாரோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். இப்போ அவங்க ஆக்சசரிஸே வியர் பண்ணியிருக்கட்டும், வாட்ச்சு, மோதிரம், செயின், அந்த மாதிரி ஏதாவது வியர் பண்ணியிருக்கட்டுமே, அதுவுமே நல்லா இருக்குது, உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதில் பார்க்கும்போது நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க, தேவதை மாதிரி இருக்க, ஸோ பிரின்சஸ் மாதிரி இருக்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் ஏற்படும், ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டு கண்டிப்பாக வெக்கப்படுவாங்க. ஒரு ஸ்மைலும் கண்டிப்பாக அதில் அவங்களோட முகத்தில் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவங்களோட முகத்தில் பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் அவங்களுக்கு, மனசுக்குள்ளேயும் சரி உங்கள் மேலே ஒரு டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன் ஏற்படும் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் லைன்ஸ். ஸோ பிக்கப் லைன்ஸை பற்றி மோஸ்ட்லி நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. பிக்கப் லைன்ஸுங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெட்டியாக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, ஸ்ட்ராங்குங்கிறத விட அது ஒரு மேண்டட்ரியான ஒன்று. அந்த பிக்கப் லைன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு பிக்கப் லைன் சொல்கிறீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வெக்கப்படும், ஸ்மைல் பண்ணும், இதெல்லாம் பண்ணாதா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கூட சிரிச்சிட்டே சொல்லும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் லைன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். பிக்கப் லைன்ஸ்லாம் கூகுள்லேயே இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ சிம்பிளாக நீங்கள் பண்ணி பிக்கப் லைன்ஸ்லாம் ஈஸியாக சொல்ல முடியும். உங்களோட க்ரஷ்கிட்டையோ, லவர்கிட்டையோ, பார்ட்னர்கிட்டையோ, ஃப்ரெண்ட்கிட்டையோ, ஏதோ ஒன்று சம்திங் யாராக வேணால் இருக்கட்டுமே, நீங்கள் இந்த பிக்கப் லைன் சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக அவங்கள சிரிக்க வைக்கலாம் முடியும், லவ் பண்ண வைக்கலாம், அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்கள ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்கள் அதை கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா இது பண்ணிப்பாங்க, வெக்கப்படுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்கிறது மூலமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கூகுளில் இருக்குது. இதை பற்றி ஏதாவது வீடியோ தனியாக போடணும், நிறைய பிக்கப் லைன்ஸ், டாப் 10 பிக்கப் லைன்ஸ்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவும் போடுறேன். அது வந்து இன்னொரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்னே சொல்லலாம், ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட்டுங்கிறது வந்து கேட்குறக்கே சிம்பிளாக இருக்குங்க. ஐ கான்டாக்டில் என்னடா இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் சில பேர். ஆனால் ரொம்ப அது புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐ கான்டாக்ட் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் யாராக இருந்தாங்கன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் கான்வர்சேஷன்லேருந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் வரைக்கும் எதுவாக இருந்தாலுமே கண்ணை பார்த்து பேசுகிறது மூலமாக ஒரு தைரியம். ஸோ அந்த மாதிரி இது மற்றவங்கக்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து கண்ணை பார்த்து பேசுகிறது மூலமாக அவங்க வந்து இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கா அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கே புரியும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கான்வர்சேஷனாக இருந்தாலும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அது உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட லவ்வராக இருக்கட்டும், உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன கான்வர்சேஷனுக்கு கூட ஐ கான்டாக்ட் வச்சு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷனான ஃபீலை உருவாக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட லவ்வை வந்து கண்ணு மூலமாக வெளிப்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னடா பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசி பாருங்கள். அது உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக உங்களை காட்டும். ஸோ அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக அதை அவங்கள வெக்கப்பட வைக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று பேசியிருக்கேன் ஜாலியான ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனை வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இப்போ இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஐ கான்டாக்ட் வச்சு அதை சொல்லும் போது அவங்களுக்கே தன்னை அறியாமலேயே ஒரு ஸ்மைல் வரும். இல்லை மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை உருவாக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்திங்கன்னா டச்சுனோடனே குட் டச்சு பேட் டச் அந்த மாதிரி போயிடாதீங்க. இது வந்து சிம்பிள் டச் தான். ஸோ இப்போ லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருக்குது, அவன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா டச்சுனோடனே வந்து ராங்காக எந்த டச்சும் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கை தொட்டு பேசலாம், அந்த உரிமை இருந்தால் தொடலாம், தப்பு இல்லை. இப்போ உங்களோட க்ரஷ் உங்கள்கிட்ட டச் பண்ணி பேசுவாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி டச் பண்ணி பேசுவீங்கன்னா நீங்கள் கை பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு ஃப்ரெண்டுன்னா ஸோ கை பிடிச்சி பேசுகிறது, இல்லை பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறது. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளி உட்காந்து பேசுகிறதுக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். டச்சுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ கையை பிடிச்சி பேசும்போது அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்கும். செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டச்சில் தான், அந்த ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கையை பிடிச்சி வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு பிக்கப் லைன் அதை கையை பிடிச்சிக்கிட்டு கூட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்மைல் வரும். அதுக்கப்புறம் ரொம்பவே வெக்கமும் படுவாங்க, கண்ணவும் கூட செவக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லுக்கை நீங்கள் அவங்களோட லுக்கை அதிகமாக அட்மையர் பண்ணணும். அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணணுங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எப்படி வந்து காட்டணும்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கண் நல்லாயிருக்கு, மூக்கு நல்லாயிருக்கு, அவங்களோட ஹேர் நல்லாயிருக்கு, ஸோ அவங்க வியர் பண்ணியிருக்க கம்மல் நல்லாயிருக்கு, மூக்குத்தி நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக அவங்கள வந்து ரொம்ப கவனிக்கிறான், அவங்களுக்கே தோணும். ஸோ இந்த பையன் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப கவனிக்கிறான், நம்மக்கிட்ட இதெல்லாம் கவனிச்சிருக்கான், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள மனசுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை உருவாக்கும், லவ்வை கூட க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி பாருங்கள். லுக்ஸை வச்சு நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பாராட்டி பேசணும். அதாவது இது காம்ப்ளிமெண்ட்டுன்னு கூட வரலாம். ஏன்னா ஆக்சசரிஸ் மூலமாக நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது வேறு, லுக்கை வச்சு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது வேறு. ரெண்டுமே ஆனால் சேம் ரிசல்ட் தான். கண்டிப்பாக வெக்கப்பட வச்சிரும் ஒரு பொண்ணை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் பார்ட்னர்கிட்டயோ யார்கிட்ட வேணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்டயோ இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுற பொண்ணுக்கிட்டயோ இதை கண்டிப்பாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணும், இல்லை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பொண்ணு கூட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஸோ எது வேணாலும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும், குட் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம பசங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். நம்ம பசங்க ஆல்ரெடி கிங்கு தானே எல்லாருமே. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அதிகமாக போடலாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போடலாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்காங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இதை பற்றி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்ன வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் க்ரியேட் பண்ணி போடுவேன் உங்களோட நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க நண்பா. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ரியோ.